ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம கேரட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் இந்த ரெசிபி வரும். ரெண்டு கேரட் இருந்தால் கூட போதும், நீங்கள் உடனே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு அடி கனமான கடாய் எடுத்திருக்கேன். அதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நெய் உருகிற அந்த சமயத்தில் நம்மளோட விருப்பப்படி நம்மளோட தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்போட அளவு, நெய்யோட அளவு எல்லாமே நம்மளோட விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் சேர்த்துக்கலாம். அதற்கு பிறகு காய்ந்த திராட்சை இது போல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த கலரில் இருக்கிறது தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ப்ரௌன் கலரில் இருக்கிற திராட்சை இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். நல்லா திராட்சை பலூன் மாதிரி உப்பி வரும். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலரில் மாறும். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இதே நெய்யில் லோ ஃப்ளேமில் 1/4 கிலோ அளவு துருவின கேரட்டை இதில் சேர்த்து வதக்க போகிறோம். கேரட்டு நல்லா கலர்ஃபுல்லாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக இருக்கட்டும். தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் துருவி எடுத்து சேர்த்துட்டு இதனோட 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணியில் கேரட் நல்லா வேகணும். அதனால ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வைக்க போகிறோம். இப்போ தட்டு போட்டு மூடியாச்சு. இது அப்படியே நல்லா வேகட்டும். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி எல்லாம் சுருங்கி இருக்கும். ஓரளவு மீதம் தண்ணி இருக்கும். இந்த தண்ணியும் நல்லா சுருங்குற அளவு நம்ம தீயை குறைச்சி வச்சு தட்டு போட்டு மூடி திரும்பவும் வேக விட்டுடலாம். இதே போல் 2-3 முறை செஞ்சிங்க அப்படின்னா கேரட் இது போல் நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கும். தண்ணியும் ஓரளவு நல்லா சுருங்கி வந்திருக்கும். இந்த சமயத்தில் ஒரு 150 ml அளவுள்ள பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா திக்காக காய்ச்சின பாலாக இருக்கட்டும். அதற்கு பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காவை நீங்கள் இடித்து சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். இல்லை ஏற்கனவே ஏலக்காய் நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மிதமான தீயில் வச்சு கலந்து விடும்பொழுது பால் சுருங்குற அந்த சமயத்தில் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நெய்யோட அளவு இவ்வளவு தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு குறைஞ்சபட்சம் 50 கிராம் அளவாவது நெய் தேவைப்படும். தண்ணி நல்லாவே சுருங்கிடுச்சு. இந்த சமயத்தில் 125 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கலாம். கேரட்டோட அளவில் பாதி அளவு சர்க்கரை, இதனோட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தான் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். தூள் உப்பாக இருந்ததுனாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனேயே இது போல் நல்லா இலகலாக மாறிடும். அதனால் பிகினர்ஸ் யாருமே பயப்பட வேணாம். நம்ம மிதமான தீயில் வச்சு கலந்து விடும்பொழுது அந்த சர்க்கரை ஈரப்பதம் எல்லாமே சுருங்கிடும். இந்த சமயத்தில் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். கேரட் நல்ல கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது போல் நல்லா சுருங்கி வந்த பிறகு ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு திராட்சை இதில் சேர்த்துடலாம். சர்க்கரை அந்த ஈரப்பதம் எல்லாமே சுருங்கி நல்லா ஒரு பிசுபிசுப்பான பதத்தில் வரும். இது போல் ஒரு பதம் வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்துலேயே ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கு பிறகு இது போல் நீங்கள் பவுலில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த பதத்தில் சேஞ்ச் ஆகிடும். நம்ம கொஞ்சம் இலகலான பதத்தில் இறக்குனாதான் ஆறின பிறகு அது கொஞ்சம் கெட்டியாக மாறும். லாஸ்ட்டில் 2 ஸ்பூன் நெய் மேலே அப்படியே நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். இது போல் ஒரு மெத்தடில் செய்யும் பொழுது அந்த கேரட் அல்வாவோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கேரட்டையே நம்ம விதவிதமாக அல்வா பண்ணலாம். அதில் ஒரு வகை தான் இது. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது கேரட்டோட இனிப்பை பொறுத்து சர்க்கரையோட அளவு இல்லை கூடுதலாகவோ குறைவாகவோ தேவைப்படும். அதற்கு ஏற்றாற் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.